அதுவும் இங்கேயே வந்துட்டியா? நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே தர்மசேஸ்திரங்களுக்கு போறேன். சுந்தரி அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு பூஜையெல்லாம் பண்றேன். சொல்லுங்க, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகணும்? முதல்ல நீ போக வேண்டியது தெற்கு பக்கம். அரிஹந்தபுரான்னு அங்க ஒரு ஊர் இருக்கு. அங்க தட்சிணநாதாங்கிற பேர் விளங்குற சிவன் கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த க்ஷேத்திரத்துல சிவலிங்கத்தோட தலை மேல ஸ்ரீசக்கர யந்திரம் பதிஞ்சிருக்கும். சிவலிங்கத்தோட ஸ்ரீசக்கரமும் சேர்ந்து இருக்கு. அதுதான் இந்த ஸ்தலத்தோட விசேஷம். உன்னோட சுந்தரி அம்மா விக்கிரகத்தை நீ அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். சுந்தரி அம்மா விக்கிரகத்தை அந்த கோவில் குளத்துல குளிப்பாட்டணும். அதுக்கப்புறம் தட்சிணநாதேஸ்வராங்கிற பெயருடைய சிவலிங்கத்தோட இந்த விக்கிரகத்தையும் வச்சு பூஜை பண்ண வைக்கணும். விக்கிரகத்துக்கு அந்த நேரம் ஒரு பலி தேவை. பலியா? சுந்தரி அம்மாவும் பலி கேட்பாளா? வெயில் காத்த மாரியம்ம வாரத்துக்கு ஒரு முறை கோழிய பலி கொடுக்கறத பாத்திருக்கேன். பாவம், வெயில் காத்த மாரியம்ம திருவிழா உற்சவம்லாம் பார்க்காதவ. ஆனா சுந்தரி அம்மாவும் பலி கேட்பாளா? சுந்தரி அம்மாவுக்கு தேவைப்படுறது ஆடு கோழி பலி இல்ல, துஷ்டர்களுடைய உயிர் பலி. அப்படின்னா கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் யார பலி கொடுக்கறது? நீ அந்த இடத்துக்கு போனா போதும், சுந்தரி அம்மாவே எல்லாத்தையும் சொல்லுவா. உனக்கு அவளே வழியையும் காட்டுவா. நீ உன்னுடைய பயணத்தை இப்பவே ஆரம்பி, நல்லதே நடக்கும். தக்ஷணநாதேஸ்வராவா? அரிஹந்தபுரா. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ
ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.